IPL 2024 68வது மேட்ச் சென்னை சூப்பர் கிங்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு இடையில 18th May 7:30 PM ஸ்டார்ட் ஆகுது. அதோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் ரொம்பவே இம்பார்ட்டண்டாக பார்க்கப்படுது. ஏற்கனவே 3 டீம்ஸ் பிளே ஆஃபுக்கு தகுதி பெற்றிருக்க அந்த நிலைமையில் 4th டீம் யார், எந்த டீமு அப்படின்னு டிசைட் பண்ணுற ஒரு மேட்ச்சு. சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துலேருந்து டீசெண்டாக விளையாண்டுட்டு இருக்காங்க. இன் அண்ட் அவுட் பர்ஃபார்மன்ஸு கொடுக்குறாங்க. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரை பொறுத்த வரைக்கும் முதல் பகுதி அப்படின்ற வகையில் முதல் பாதியில் பார்த்தா அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை, ஒரு வெற்றி அப்படின்ற மாதிரி வச்சுருந்தாங்க. செகண்ட் ஹாஃபில் அவங்க உள்ள வரதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு யோசிக்கிற இடத்துல அடுத்தடுத்த வெற்றிகள் 5 தொடர் வெற்றிகளை பதிவு பண்ணி உள்ளே வந்திருக்காங்க. சூப்பரான ஒரு விஷயமா பார்க்கலாம். அந்த வின்னிங் மோடோட இந்த மேட்சையும் ஜெயிச்சாங்கன்னா அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதில் ஒரு விஷயம் மட்டும், 200 ரன்னை மார்ஜினாக யோசித்து ரன் ரேட்டை பார்த்தா 18 ரன்களுக்கு மேலே வித்தியாசத்தில் ஜெயித்தாங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸை வெளியில் தள்ளிட்டு RCB உள்ளே வரலாம். அதே சேசிங்கில் 11 பாலுக்கு உள்ளேயே, அதாவது 12 பால் 13 பால் மீதம் இருக்கையில் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக RCB உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு. அவங்களுக்கு இன்னொரு சைக்காலஜிக்கல் அட்வான்டேஜ்னு பார்க்கும்போது 18th Mayல இது வரைக்கும் அவங்க விளையாண்ட எல்லா மேட்ச்லையுமே ஜெயிச்சிருக்காங்க. குறிப்பாக CSKக்கு எகென்ஸ்டாகவும் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயம். CSK இதுக்கு முன்னாடி 18th May ஜெயிச்சிருக்காங்க. அவங்க ஆனால் சில தோல்விகளை சந்திச்சிருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்குது. அதனால் RCBக்கு அட்வான்டேஜ் ஆனால் வின்னிங் மோடோடு வர்ற RCB எந்த ஒரு பயமும் இல்லாமல் விளையாடுவாங்க அப்படின்னு தோணுது. பட் சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நாக் அவுட் ஸ்டேஜில் நிறைய டைம் இருந்திருக்காங்க. அந்த அனுபவம் அவங்கள ஜெயிக்க வைக்கும் அப்படின்னு தோணுது. ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச். பட் இந்த இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சை கெடுக்கிறதுக்கு மழையும் இருக்குது. அதை பற்றி பேசுவோம் பின்னாடி. முழுமையான வீடியோ பாருங்கள். உங்களுக்கு தேவையான யோசனைகள் யுக்திகள் கிடைக்கிறத பேஸ் பண்ணி உங்களோட ஓன் டீமை கிரியேட் பண்ணலாம். விஷன் 11 இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு மெகாஜியலா 2 crore ப்ரைஸ் பூல் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக பயன்படுத்திங்க. சூப்பரான ஒரு விஷயம். ரெகுலர் கிவ்அவே கொடுக்குறாங்க. CSK மேட்சுக்கு மட்டும் ஸ்பெஷலாக நிறைய கிவ்அவே கொடுப்பாங்க. இன்றைக்கி டே எவ்வளோ கிவ்அவே கொடுக்குறாங்கன்னு பார்த்துக்கங்க. நான் டெலகிராம்லேயும் போஸ்ட் பண்ணுறேன். அண்டு இன்னும் இன்ஸ்டால் பண்ணாமல் இருந்தால் டாப் கமெண்டில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோடய ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. டெலகிராமில் ஜாயின் பண்ணனா @MSCcricket11 அப்படின்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்டில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூரில் தான் இங்கே மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. 161 மேட்ச் IPL, அதில் 72 பேட் ஃபஸ்ட்டுக்கு 87 சேசிங்க்கு வெற்றி கொடுத்துருக்கு. 2 டைம் மேட்ச் இருந்திருக்கு. 167 ஆவரேஜுங்கும் போது கண்டிப்பாக சூப்பரான பேட்டிங் ட்ராக். ஏன்னா அவ்வளோ மேட்சஸ் விளையாண்டுருக்காங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் தான் IPLோட ஹை ஸ்கோர் ஆனால் 287க்கு 3 அப்படின்ற அந்த ஸ்கோர் பதிவாயிருக்கு. அது இந்த சீசனில் தான் பதிவாயிருக்கு. எதிர்பார்த்தோம் விமென்ஸ் கிரிக்கெட்லாம் நடந்தது, பிச்சர்ஸ் எல்லாம் கொஞ்சம் டவுனாக இருக்கும். அதே நேரத்தில் அந்த ஏரியாவில் வாட்டர் ப்ராப்ளம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருந்தது. ட்ரை பிச்சர்ஸாக இந்த சீசனில் இருக்க போகுது இப்படியெல்லாம் யோசித்தோம். பட் அப்படியெல்லாம் இல்லை, கண்டிப்பாக நல்லா மெயின்டைன் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணி ஹை ஸ்கோரிங் கேம்ஸை கொடுத்துருக்காங்க. இன்றைக்குமே அந்த மாதிரி ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறோம். அப்படின்னாலும் மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியும் அண்டு ஹெவி ரெயின் இருக்கிற மாதிரி இருக்குது. அண்டு ஆப்வியஸாக இந்த மேட்ச் நடக்கிற முதல் நாள் அவ்வளோவா மழை இல்லை. பிளேயர்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணதை பார்த்தோம். ஸோ அந்த வகையில் கொஞ்சம் மேட்ச் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. இன்னொரு பாயிண்டில் யோசிக்கும் போது பெங்களூர் ஸ்டேடியம் ஹை ஃபெசிலிட்டி உள்ள ஒரு ஸ்டேடியம். கொஞ்சம் கேப் கிடைச்சாலும் ரெடி பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி அவங்கள்ட்ட இருக்குது. ஸோ அதையுமே யோசிக்கும்போது மேட்ச் ஷார்ட் அண்ட் கேமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. முழு கேம் சில நேரங்களில் நடந்தாலும் நடக்கலாம். ஏன்னா இது சம்மர் டைமில் மழை அப்படிங்கிறது சில நேரத்தில் விலகிரும். அதையுமே மைண்ட் பண்ணிக்கோங்க. ஆன் டைமில் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்னு நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்க பார்க்குறேன். அண்ட் டீசன்ட் ஸ்கோர் வரும். 2 டீம் சைடும் சில விஷயங்கள் இருக்குது, அதை பற்றி பேசுவோம். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு ஒரு மாற்றம் அப்படின்றது கம்பல்சரியாக யோசிக்கணும். வில் ஜாக்ஸ் கிடையாது, கிளென் மேக்ஸ்வெல் உள்ளே வருவார். வில் ஜாக்ஸை பொறுத்த வரைக்கும் செம்ம பேட்டிங் கொடுத்தாரு. இவர் வந்ததுக்கப்புறம் தான் ஒரு மாற்றம் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு சைடே இருந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா அவர் மிடில் ஒரு அதிரடி கொடுத்தார். பவுலிங் பேஸில் சில நேரங்களில் அசிஸ்டன்ட் பண்ணார். அண்ட் மேக்ஸ்வெல்லை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை. வேறு வழி இல்லை. இப்போதைக்கு ஒரு பேட்டர் ரீப்ளேஸ்மெண்ட் அண்ட் ஆல்ரவுண்டர் ரீப்ளேஸ்மெண்ட்டுங்கிற இடத்துல அவர் தான் இருக்கார். அதனால் கண்டிப்பாக அவர் உள்ள வருவார். கம்ரான் கிரீனு
லாக்கி ஃபர்குசன், ஃபாஃப் அப்படிங்கிற மாதிரி இந்த ஓவர்சீஸ் இருக்க போது ஃபாஃப் அண்டு விராட் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. படிட்ட நம்பர் 3க்கு போவார். நம்பர் 4 ஸ்பாட்டில் அவரோட சிறப்பான செயல்பாடு இருந்தது, பாசிபிளாக நம்பர் 3க்கு அவர் தான் போகணும், இல்லை மேக்ஸே நம்பர் 3ல் வச்சுக்கலாம். படிட்டர் அவரோட நம்பர் 4ல் தான் நல்லா பண்ணுறாரு அப்படின்னு யோசிக்கிறாங்களான்னு பார்க்கணும். கம்ரான் கிரீனு டீசெண்டாக விளையாண்டுட்டுருக்கார், பட் பெங்களூரில் அவ்வளோ சிறப்பு இல்லை. பேட்டிங் பேஸில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக க்ரீன் விளையாண்டுருக்கலாமோ அப்படின்னு தோணுது. பட் ரீசன்ட் மேட்ச்சில் ஓகேவான பர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட இருக்குது. தினேஷ் கார்த்திக்கோட பேட்டிங் ஃபினிஷிங்கில் சூப்பராக இருக்குது. ஆரம்பத்தில் விகே டிகே இவங்க 2 பேர் தான் நல்லா பண்ணாங்க அப்படின்ற அளவுக்கு இந்த டீமுக்கு இருந்தது. அப்புறம் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸு மற்ற பிளேயர்ஸில் இருந்தது. குறிப்பாக படிட்ட வில் ஜாக்ஸ் நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. மஹிபால் லாம்ரோ லெஃப்ட் ஹேண்ட் பேட்டிங், லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸு. ஆனால் பவுலிங் பேஸில் பயன்படுத்துறதுல பேட்டிங் பேஸில் ஃபினிஷராக யோசிக்கிறாங்க. ஸ்வப்னில் சிங்கு முதல் ஓவர் வீசுகிறாரு. இவரோட முதல் ஓவர் இந்த டீமுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ அந்த விஷயத்தை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அண்ட் நிறைய ஓவர்லாம் வீசுறது இல்லை. லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸு, நியூ பால் அப்படின்ற அந்த இடத்த இவர் யூஸ் பண்ணுறாரு. கரண் சர்மா ஒரு லெக்கி, இவரை சரியாக பயன்படுத்த ஆரம்பித்ததுக்கப்புறமும் இந்த டீமுக்கு வெற்றி கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆரம்பத்தில் நல்லா பண்ணார், பட் அவரை ட்ராப் பண்ணி வச்சுருந்தாங்க, தொடர்ந்து வெளியில் வச்சாங்க, பேட்டர் பேஸில் யோசித்தாங்க. பட் கரண் சர்மா உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த டீமுக்கு விக்கெட் டேக்கிங் பேஸில் மிடில் ஒரு ப்ரெஷர் போடுற பவுலராக இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷோ பண்ணார். லாக்கியோட பவுலிங் டீசெண்டாக இருக்குது. அண்டு எக்ஸ்ட்ரா பேஸ் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு விஷயமாக இருக்குது. முகமது சிராஜோட பவுலிங் பேக் எண்டில் டீசெண்டாக வீசிகிட்ருக்காரு. அண்டு செலெக்ஷன் வேர்ல்ட் கப் அப்படின்ற அந்த இடத்துக்கு அப்புறம் கொஞ்சம் பெட்டராக இருக்கிற ஃபீல் இருக்குது. யாஸ்தயாவோட பவுலிங் இந்த டீமுக்கு ஃபாஸ்ட் பவுலரில் கண்டிப்பாக பெஸ்ட்டாக இவர் தான் பண்ணியிருக்காரு. எக்கனாமி பேஸில் டீசெண்டாக இருக்கார். ஏன்னா மற்ற பவுலர்ஸ்லாம் விக்கெட் எடுத்தால் கூட எக்கனாமி பேஸில் கன்சிடரபுளாக இல்லை. பட் யாஸ்தயால் அகெயின்ஸ்ட் கேகேஆர் அந்த மேட்சஸை விடுத்துட்டு பார்த்தோன்னா கண்டிப்பாக நல்ல பவுலிங் கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த டீமுக்கும் சில பின்னடைவுகள் இருக்குது. குறிப்பாக முஸ்டபிஸ் வெளியில் போயிட்டார். மதிசா பதிரானாவோட இன்ஜுரி கன்சர்ன். கண்டிப்பாக இனி வர மேட்சஸில் இருப்பாரானா மோஸ்ட்லி இருக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. தீபக் சஹாரோட இன்ஜுரி. அதே நேரத்தில் மொயின் அலி இங்கேருந்து வெளியில் போயிட்டார். மொயின் அலி இது வரைக்கும் பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணல. பேட்டிங் பேஸில் ஒரு சில மேட்சஸில் ஓகேவாக இருந்தார், பவுலிங் பேஸில் பெருசாக பயன்படுத்தலை. அந்த இடத்துல மொயின் அலி வெளியில் போகிறது பெரிய ப்ராப்ளமாக இருக்காதுன்னு சொல்லிடலாம். ரிச்சர்ட் கிளீசன் ஒரு சைடு உள்ளே வருவாரா, பாசிபிளாக பெங்களூர் அப்படின்றதுனால மொயின் அலி இடத்த ரிச்சர்ட் கிளீசனை வச்சு ரீப்ளேஸ் பண்ண பார்க்கலாம். ஆனால் சாண்டரு ஒரு ஆல்ரவுண்டர் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிற பேஸில் யோசிக்கப்படுது. இதுக்கு முன்னாடி பெங்களூரில் அவர் விளையாடல. எனிவே பார்க்கணும் சாண்டர் உள்ளே வருவாரா இல்லை கிளீசன் உள்ளே வருவாரா. ஒரு பாயிண்டில் யோசிக்கும்போது சிமர்ஜீத்து, தேஷ்பாண்டே, தாக்கூர் 3 பேசர் இருக்காங்க. சப்போர்ட் பண்ணுறதுக்கு மிச்சல் இருக்கார். மிச்சலோட அந்த வேரியேஷன் லேட்டர் பேஸில் கண்டிப்பாக பெங்களூரில் சப்போர்ட்டிவான பவுலிங்காக இருக்கும். ஸோ அந்த இடத்துல கண்டிப்பாக யோசிக்கலாம். பட் அதே நேரத்தில் கிளீசனை என்ன பாயிண்டில் யோசிக்கணும்னா ஓவர் காஸ்ட் கண்டிஷன் அந்த இடத்துல ஒரு இங்கிலீஷ் பவுலர் பெட்டர் அவுட்புட் கொடுக்கலாம் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் ரிச்சர்ட் கிளீசனை ஓவர் சாண்டர் யோசிப்பாங்களான்னு பார்க்கணும். தீக்ஷனாவை கூட எடுத்துகிட்டு பார்க்கலாம். பட் தீக்ஷனா அகெயின்ஸ்ட் ஆர்சிபி நல்ல பவுலிங் கொடுத்துருக்காரு, நல்ல நம்பர் வச்சுருக்காரு, பெஸ்ட் நம்பர் வச்சுருக்காரு. ஸோ அந்த பேஸில் தீக்ஷனா கண்டினியூ ஆகும் அப்படின்னே சொல்லலாம். கயக்வாட் ரவீந்திரா ஓப்பன் பண்ணுவாங்க. ரச்சின் ரவீந்திரா ஆரம்பத்தில் குயிக்கான ஸ்டார்ட் கொடுத்தா கூட லேட் பேஸில் ஒரு தொடர் ஃபெயிலியரை கொடுத்ததுனால அவர் வெளியில் வச்சுட்டு போனாங்க. பட் ரவீந்திரா மறுபடியும் உள்ளே வர வேண்டிய அவசியம் இருக்குது. கயக்வாட் ரவீந்திரா ஓப்பன் பண்ணுவாங்க. ரஹானேக்கான வாய்ப்பு இருக்காது தொடர்ந்து வெளியில் அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா ரஹானேக்கு தேவையான வாய்ப்பை கொடுத்துட்டாங்க, அவுட்புட் அவர்கிட்ட வரலை. டெரல் மிச்சலோட பேட்டிங் இப்போ கொஞ்சம் கம்பேக்குள்ளே வந்திருக்க மாதிரி இருக்குது. நல்லா பேட்டிங் டிஸ்பிளே கொடுக்குறாரு. சிவம் துபே ஆரம்பத்தில் இருந்த அளவுக்கு இப்போ இல்லைன்னு சொல்லலாம். பட் கண்டிப்பாக 6 தூபே அதில் டவுட்டே கிடையாது. இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் நிறையா விளையாண்டுருக்கார். குறிப்பாக பெங்களூருக்கு எகென்ஸ்டாக அவரோட நம்பர் நல்லா இருக்குது அப்படின்ற இடத்துல சிறப்பாக பார்க்கலாம். ரவீந்திர ஜடேஜா இந்த இடத்துல ப்ரொமோட் பண்ணுவாங்கன்ற எதிர்பார்ப்பு மொயின் அலி இல்லாததுனால ஒரு இடத்துல டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆனாலோ ஏதோ ஒரு விஷயம் யோசிக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக ஜடேஜாவை மேலே அனுப்புவாங்கன்னு யோசிக்கலாம். சமீர் ரிஸ்வியோட அவுட்புட் டீசெண்டாக இருக்குது. எம்எஸ் தோனி, சாண்டர் அப்படிங்கிற மாதிரி இந்த பேட்டிங் டெப்த் ஓரளவுக்கு இருக்குது. சர்தூர் தாக்கூர், தேஷ்பாண்டே இவங்களும் மும்பைக்கு சிறப்பாக விளையாண்டதை பார்த்துருக்கோம். அண்ட் மும்பைக்கு இந்த ரஞ்சியில் செஞ்சுரி அடித்த பிளேயர்ஸாகவும் இங்கே 2 பேர் இருக்காங்க.
தீக்ஷனா அண்டு சிமர்ஜித் நல்ல பவுலிங். சிமர்ஜித் டே டைமில் பவுல் பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக பவுல் பண்ணுறாரு. அதை நீங்கள் நோட் பண்ணியிருந்தா தெரியும். டே டைமில் நல்ல பவுலிங் அவர்கிட்ட இருக்குது. விக்கெட் டேக்கிங் லக் இருக்குது. பட் ரன்ஸை அள்ளி கொடுத்துட்றாரு. அது கொஞ்சம் ப்ராப்ளம் தான். தேஷ்பாண்டே கூட ரன்ஸ் நிறைய கொடுத்து தான் விக்கெட் எடுத்தார் போன சீசனில். இப்போ கொஞ்சம் கண்ட்ரோலாக வீசுகிறாரு. தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்குற பட்சத்தில் சிமர்ஜித்தோட அந்த கண்ட்ரோல் வரும் அப்படின்னு தோணுது. பண்ணுவாங்களா பார்க்கணும். மேட்ச் ஃப்ளோ அப்படின்னு பார்க்கும்போது மோஸ்ட்லி இந்த பேட்டிங் ஆர்டர் எதிர்பார்க்குறதா இருக்குது. அண்டு சென்னை சூப்பர் கிங்ஸோட பேட்டிங் ஆர்டர் டிபெண்ட்ஸு. லெஃப்ட் ரைட்டு காம்பினேஷனை பேஸ் பண்ணி யோசிப்பாங்க. கயக்வாட் அவுட் ஆனால் மிச்சல் மோஸ்ட்லி இந்த 1, 2, 3 இப்படி தான் இருக்கும்னு தோணுது. பட் சில நேரங்களில் மிச்சலை லேட்டாக கொண்டு வர்றதை கூட பார்த்துருக்கோம். டாப் ஆர்டர் ஸ்டெபிலிட்டி கொடுத்துட்டாங்க அப்படின்ற அந்த இடத்துல சிவம் துபே அடுத்து. ஸோ அதுக்கப்புறம் ஒரு வேளை ரைட் ஹேண்டர் இல்லாத பட்சத்தில் சமீர் ரிஸ்வி அண்ட் ஜடேஜா லெஃப்ட் ஹேண்டர் அப்படிங்கிற மாதிரி இந்த மாற்றங்கள் இருக்கும். இந்த சீசனில் சிஎஸ்கேயோட பேட்டிங் ஆர்டர் மாறி மாறி இருக்கிறது தான் நம்ம பார்க்குறோம். பட் டாக்டிக்கலாக லெஃப்ட் ரைட்டு காம்பினேஷன் அந்த பாயிண்ட்டை வச்சுக்கலாம். இந்த ஆர்சிபியோட பவுலிங்னு பார்க்கும்போது மேக்ஸி கிரீனு மேக்ஸியோட பவுலிங் இன்றைக்கி கூட இம்பார்ட்டண்ட்டாக இருக்கலாம். ஏன்னா சில லெஃப்ட் ஹேண்டர் சிஎஸ்கே சைடு இருக்காங்க அந்த பேஸில். ஸ்வப்னிலோட பவுலிங் இனிஷியல் ஓவர் ஃபர்ஸ்ட் ஓவர் அப்படின்றது மட்டும் அதுக்கப்புறம் பெருசாக எதிர்பார்க்க தேவையில்லை. கரண் சர்மா, லாக்கி, சிராஜ் அண்ட் யாஸ்தயாலோட பவுலிங் ஃபுல் கோட்டான்னு யோசிக்கும் போது லாக்கி, சிராஜ் அண்ட் யாஸ்தயால் பெங்களூர்னால கரண் சர்மாவை பயன்படுத்துறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. கொஞ்சம் டவுனாக இருக்குது ட்ராக் அப்படின்னா கண்டிப்பாக கரண் சர்மாவை ஓவர்ஸில் பயன்படுத்துவாங்க. பட் ஒரு பாயிண்ட் யோசிக்கும் போது சில லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கும்போது லெக் பிரேக் பவுலரை பயன்படுத்துகிறதா அப்படின்னு யோசித்து கரண் சர்மாவை ஸ்டாப் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஃபாஃப் நிறைய டைம் மேட்சப்ஸை பார்த்து பவுல் பண்ண விடுவார். ஸோ அதை பார்க்கணும். பட் கரண் சர்மா பொறுத்த வரைக்கும் லெக் பிரேக் கூகுளி தான் நிறைய நேரம் லெக் பிரேக் கூகுளி தான் போடுவார். ஸோ அதனால் பவுல் பண்ண வச்சா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அண்டு ஸ்லாகில் லாக்கி அண்டு சிராஜ் எதிர்பார்க்குறோம். யாஸ்தயால் சில நேரங்களில் எண்டோர் வீசி பார்த்துருக்கோம். சிஎஸ்கே பவுலிங் ஆப்ஷன் பார்க்கும்போது மிச்சல், ஜடேஜா அண்டு 5 பவுலர்ஸ். இங்கே பவுலிங் ஆப்ஷன் ஹெவியாக தான் இருக்குது. ஃபுல் கோட்டான்னு யோசிக்கிற இடத்துல ஜடேஜாவோட ஓவர்ஸ் நிறைய எதிர்பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேர் வீக்காக இருந்திருக்காங்க. குறிப்பாக மேக்ஸி, விராட் கோலி இவங்கெல்லாம் ஜடேஜாக்கு எகென்ஸ்டாக அவுட் ஆகிருக்காங்க. தேஷ்பாண்டே ஆரம்பத்துலேருந்து பயன்படுத்துகிறாங்க. நிறைய ஓவர்ஸ் அவர் மேலே இருக்குது, கொடுக்குறாங்க, நம்பிக்கை வைக்கிறாங்க. தீக்ஷனாவோட பவுலிங் எதிர்பார்க்குறோம். ஒரு பவுலை பேஸில் கன்சிடர் பண்ணி எடுக்கிறதுனால டெஃபினட்டாக யோசிக்கணும். அண்ட் ஓரளவுக்கு நல்ல பவுலிங் கொடுக்குறாரு. மிஸ்ட்ரின்னு சொல்லலாம். ஆஃப் பிரேக்கு நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் இருக்காங்களே எப்படி யோசிக்க முடியுமா அப்படின்னா அது பிரச்சனை இல்லை. தீக்ஷனாவோட பவுலிங் பேஸில் யோசிக்கும் போது லென்த்து கரெக்டாக வைப்பார். அண்டு சில நேரங்களில் லெக் பிரேக் ஆஃப் பிரேக்குன்னு மாற்றி திருப்பக்கூடிய குவாலிட்டி இருக்குது. ஒரு மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். சிமர்ஜித்து ஒரு இடத்துல. அண்ட் இங்கே ஸ்லாகில் சர்தூர் அண்டு தேஷ்பாண்டே யோசிக்கணும். சில நேரத்தில் சிமர்ஜித்தோட பவுலிங் மோஸ்ட்லி சர்தூர் தாக்கூர் அண்டு தேஷ்பாண்டேயோட பவுலிங் தான் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். ஸ்டேட்ஸ்ன்னு பார்க்கும்போது ஆர்சிபி பேட்டிங் சிஎஸ்கேக்கு எகென்ஸ்டாக ஃபாஃபை பொறுத்த வரைக்கும் ஒரு 50 அடிச்சிருக்காரு, 62. அண்ட் விராட் கோலியோட நம்பர்ஸு வேறு லெவல்னு சொல்லலாம். 31 மேட்ச்சில் 90 நாட் அவுட்டுங்கிற ஹை ஸ்கோரு 9 முறை 50+ அடிச்சிருக்காரு. 37+ ஆவரேஜ். நிறைய மேட்சஸ் விளையாண்டுருக்காரு. ஆனால் ஸ்ட்ரைக் ரேட் கொஞ்சம் போராக இருந்திருக்கு விராட் கோலி அகெயின்ஸ்ட் சிஎஸ்கேன்னு பார்க்கும்போது. ரஜத் படிட்டர் 10.5 தான் ஆவரேஜ். அண்டு கிளென் மேக்ஸ்வெல்லோட பெஸ்ட்டு சிஎஸ்கேக்கு எகென்ஸ்டாக வந்திருக்கு. நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், பிஞ்ச் ஹிட்டர் பயங்கரமாக ஹிட் பண்ணுறாங்கன்னா தோனியால் அந்தளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது. பவுலர்ஸை பேசிக்கை ஸ்டிக் பண்ணி நீங்கள் போடுங்கன்னு சொல்கிற மாதிரி தான் விடுவார். அதில் நிறைய ஹிட்டர்ஸ் அகெயின்ஸ்ட் சிஎஸ்கே பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி மேக்ஸி அகெயின்ஸ்ட் சிஎஸ்கே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பட் இந்த சீசனில் அந்த கான்ஃபிடென்ட் அவர்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக ஜடேஜாவுக்கு அகெயின்ஸ்டாக அவரோட நம்பர் ரொம்ப வீக்காக இருக்குது. அதை பார்க்குறோம். கம்ரான் கிரீனு அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை. டிகே பொறுத்த வரைக்கும் ஓகேவான பர்ஃபார்மன்ஸு. மஹிபால் டீசன்ட் பர்ஃபார்மன்ஸ். ஒரு 42, இன்னொரு பக்கம் 0. ஆர்சிபியோட பவுலிங் அப்படின்ற வகையில் சிஎஸ்கேக்கு எகென்ஸ்டாக இங்கே கிளென் மேக்ஸ்வெல் 13 மேட்ச்சில் 6 விக்கெட் எடுத்திருக்காரு. கம்ரான் கிரீனு 3 மேட்ச்சில் 2 விக்கெட்டு. கரண் சர்மா 7 மேட்ச்சில் 4 விக்கெட்டு. லாக்கி 4 மேட்ச்சில் 1. முகமது சிராஜை பாருங்கள், அந்த நம்பர் ஒரு மேட்ச்சில் 1 for 5ன்னு கொடுத்தா கூட 93 பாலுக்கு ஒரு விக்கெட் அப்படின்ற ரேஞ்ச் தான். சிஎஸ்கேன்னு சொன்னாவே சிராஜ் அந்தளவுக்கு சிறப்பாக இது வரைக்கும் செயல்பட்டது இல்லை. யாஸ்தயாலும் அந்தளவுக்கு கிரேட்டாக கிடையாது. ஓவராலாக ஆர்சிபி பவுலிங் சிஎஸ்கேக்கு எகென்ஸ்டாக இந்த பவுலர்ஸ் அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை அப்படின்னு இந்த நம்பர்ஸ் எல்லாம் சொல்லுது. சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூர் அப்படின்ற இடத்துல
ஃபாஃபோட பேட்டிங் சூப்பராக இருந்திருக்கு, கண்டிப்பாக நல்லா இருந்திருக்கு, ஓரளவுக்கு கன்சிஸ்டன்ட். லேட்டர் பேஸில் அவரோட பேட்டிங் இம்ப்ரூவ் பண்ணி ஷோ பண்ணுறது. ஆரம்ப மேட்சஸில் ஒரு ஸ்டார்ட் கொடுப்பாரான கன்வர்ஷன் இருக்காது, பட் லேட்டர் பேஸில் அந்த கன்வர்ஷன் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கு. விராட் கோலி கண்டிப்பாக பெஸ்ட்டு இன் பெங்களூர் அப்படின்னு சொல்லலாம். 113 ஹை ஸ்கோர் மட்டும் இல்லை, 4 முறை செஞ்சுரி அடிச்சிருக்காரு, 22 முறை 50+ அடிச்சிருக்காரு, 40+ ஆவரேஜ் வச்சுருக்காரு. ரஜத் படிட்டர் இங்கே அவ்வளோ பெஸ்ட்டாக இல்லை, ஓவராலாக இந்த சீசனில் லேட்டர் பேஸில் நல்லா வந்திருக்காரு. மேக்ஸி டீசெண்டாக இருந்திருக்காரு, நான் ஆவரேஜை பாருங்கள் ரொம்ப சுமாராக இருக்குது. கம்ரான் கிரீனோட நம்பர்ஸ் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் டோட்டலாகவே ஃபெயிலியர் அப்படின்னு ஷோ பண்ணுது. டிகேவோட பேட்டிங் நம்பர் பேஸில் ரொம்ப சுமாராக இருந்தாலும் இந்த சீசனில் பெட்டராக இருந்திருக்காரு. மஹிபால் லாம்ரோரோட பேட்டிங் ஓகேன்னு சொல்லலாம், ஆனால் அந்தளவுக்கு நம்பர் இல்லை. கிளென் மேக்ஸ்வெல் 17 மேட்ச்சில் 9 விக்கெட் எடுத்திருக்காரு இந்த பர்டிகுலர் கிரவுண்டில். நிறைய நேரங்களில் பவுலிங் போடுறதில்ல அப்படின்னு தான் சொன்னாங்க, ஏன்னா ஸ்ட்ரைக் ரேட் நல்லா இருக்குது அப்படின்ற இடத்துல. கம்ரான் கிரீன் 30 பால்ஸ்க்கு 1 விக்கெட்டு. அண்ட் ஸ்வப்னில் வந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 ஓவர் போட்டிருக்காரு, 1 விக்கெட் எடுத்திருக்காரு, அப்படி தான் சொன்னோம். கரண் சர்மா டீசெண்டாக இருக்கார், அந்த நம்பர் நல்லா இருக்குது, 4/16 அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் நம்பர் இங்கே தான் எடுத்திருக்காரு. அண்ட் ஃபெர்குசனோட அந்த ஸ்ட்ரைக் நல்லா இருக்குது, ஓரளவுக்கு டீசென்ட் ஸ்ட்ரைக்கு சிராஜுக்கும் இருக்குது, யாசலுக்கு இருக்குது. ஓவராலாக இந்த பவுலர்ஸ் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் ஓகேவான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்ட்ரைக்கெலாம் பார்க்கும்போது கம்ரான் கிரீன் மட்டும் பெஸ்ட்டாக இல்லை, ஒரு முழுமையான பவுலர்னு சொல்ல முடியாது, ஒரு ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் வைக்கிறோம். நான் பவுலர் பேஸில் பார்க்கும்போது ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்திருக்காங்க. ஜென்ரலாக எம் சின்னசாமி இல்லை, அவ்வளோ ஈஸி கிடையாது அப்படிங்கிற இடத்துல நல்ல பவுலிங் தான் சொல்லணும். சிஎஸ்கே பேட்டிங் ஆர்சிபிக்கு அகேன்ஸ்ட் பார்க்கும்போது கயக்வாட் ஒரு 50 தான் அடிச்சிருக்கு 7 மேட்ச்சில், ஓகேவான பர்ஃபார்மன்ஸு. ரச்சின் ரவீந்திரா இந்த சீசனோட ஸ்டார்ட்டில் ஒரு மேட்சும் 37 அடித்தார். டெரெல் மிச்சலோட பேட்டிங் அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை, லேட்டர் பேஸில் தான் ஒரு பெட்டராக வந்திருக்காரு. இந்த சீசனில் தான் நிறைய மேட்சஸ் விளாண்டுருக்கிறதுக்கு முன்னாடி விளாண்டுருக்காரு அப்படின்னா கூட இந்த சீசனில் தான் நிறைய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சிவம் துபேவோட பெஸ்ட்டு அகேன்ஸ்ட் ஆர்சிபி தான் வந்திருக்கு, 95 நாட் அவுட்டு. அண்ட் ரவீந்திர ஜடேஜாவோட பெஸ்ட்டும் ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டாக தான் வந்திருக்கு. அண்ட் சிவம் துபேவோட ஆவரேஜை பாருங்கள், வேறு லெவல்னு சொல்லணும், நிறைய நாட் அவுட்ஸில் இருந்ததுனால. எம்எஸ் தோனி சூப்பர்னு சொல்லணும், 32 மேட்ச்சில் ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டாக இங்கே 4+50 இருக்குது, அதில் 84 நாட் அவுட் அப்படிங்கிற அந்த நம்பரு. ஆவரேஜும் சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக சூப்பர் நம்பர்னு சொல்லலாம். சிஎஸ்கே பவுலிங் ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டா அப்படின்ற இடத்துல டெரெல் மிச்சல் 2 மேட்ச்சு ஒரு ஓவர் வீசினார், விக்கெட் எடுக்கல. அண்ட் ரவீந்திர ஜடேஜா 32 மேட்ச்சில் 26, நிறைய டைம் ஒரு ஓவர்ஸ் வீச மாட்டார் அப்படின்றது இருக்குது. ஆனால் ஸ்ட்ரைக் ரேட்டும் ஓரளவுக்கு ஓகேன்னு தான் சொல்லணும், பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. சாண்டர் ஒரு மேட்ச்சில் 1 விக்கெட்டு, சர்துல் தாக்கூர் 10 மேட்ச்சில் 12 விக்கெட்டு, துஷர் தேஷ்பாண்டே 2 மேட்ச்சில் 3 விக்கெட்டு, தீக்ஷனா 4 மேட்ச்சில் 8 விக்கெட். அவரோட நம்பர் நல்லா இருக்குது, அவரோட பெஸ்ட் 4/33 அப்படிங்கிறது இந்த பர்டிகுலர் டீம் கேட்கணும் ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டாக தான் வந்திருக்கு. சிமர்ஜித் ஒரு மேட்ச் போட்டு விக்கெட் எடுக்கல. சிஎஸ்கே பேட்டிங் சின்னசாமி இல்லை அப்படின்ற இடத்துல ருத்ராஜ் இதுக்கு முன்னாடி ஒரு மேட்ச் தான் விளையாண்டுருக்காரு, 3 ரன் அடிச்சிருக்காரு. சிவம் துபே 2 மேட்ச்சில் ஒரு 50, ஸோ 52, 61 அப்படிங்கிற ஆவரேஜ், 52 இன்னொன்றில் 9 நாட் அவுட்ன்றதுனால இந்த 61 ஆவரேஜ். ரவீந்திர ஜடேஜா அவ்வளோ பெஸ்ட்டாக இல்லை பேட்டிங் பேஸில் யோசிக்கும் போது. தோனியோட பேட்டிங் 11 இன்னிங்ஸாக விளையாண்டுருக்கு, அதில் 5 50, 84 நாட் அவுட்டு, 92.8, ஸோ செம்மையான ஆவரேஜ் வெளுத்து வாங்கியிருக்காரு அகேன்ஸ்ட் ஆர்சிபி, பர்டிகுலராக சின்னசாமி ஸ்டேடியத்தில் அப்படின்னு பார்க்கணும். பெஸ்ட் ஆவரேஜ் இது தான், பெஸ்ட் 84 அப்படிங்கிற நாட் அவுட் தான் அவரோட பெஸ்ட்டு பார்க்கலாம். சிஎஸ்கே பவுலிங்கு சின்னசாமி ஸ்டேடியத்தில் அப்படின்னு யோசிக்கும்போது ஜடேஜா 13 மேட்ச்சில் 9 விக்கெட் எடுத்திருக்காரு, சர்துல் தாக்கூர் 3 மேட்ச்சில் 5 விக்கெட்டு, துஷர் தேஷ்பாண்டே ஒரு மேட்ச்சில் 3 விக்கெட்டு, நிறைய ரன்ஸ் கொடுத்து தான் விக்கெட் எடுத்திருக்காரு. தீக்ஷனா ஒரு மேட்ச்சில் 1 விக்கெட் அப்படின்னு ஒருமே ரன்ஸ் கொடுத்து தான் விக்கெட் எடுத்திருக்காரு. ஆர்சிபி பேட்டர் சிஎஸ்கே பவுலர்ஸ் அப்படிங்கிற அந்த பேட்டில் யோசிக்கும்போது ஜடேஜா, விராட் கோலி, ஸோ இது கண்டிப்பாக லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னருக்கு விராட் கோலி சில நேரங்களில் கஷ்டப்பட்டு பார்த்துருக்கோம். அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேஸோட டைம் கொடுக்காம போடுவார் ஃப்ளாட்டராக, ஸோ அந்த இடத்துல மாட்டியிருக்காரு விராட் கோலி. அந்த டைப் ஆஃப் பவுலர்கிட்ட மாட்டியிருக்காரு. ஹபீப் டிராரு இவெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்துருக்கோம். மேக்ஸ்வெல் ரவீந்திர ஜடேஜா இந்த நம்பர் பாருங்கள், 6 டைம்ஸ் எடுத்திருக்காரு. டிகே ரவீந்திர ஜடேஜா, டிகே பொறுத்த வரைக்கும் லெக் பிரேக்கு, லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் 2 பேர்த்துக்கிட்டே அடி வாங்குவார். ஸோ அந்த பேஸில் 3 பேர்த்தையும் வச்சு செஞ்சுருக்காரு. அந்த இடத்துல சாண்டரையும் ஆட் பண்ணுவாங்க, சில லெஃப்ட் ஹேண்டர்ஸு அப்படிங்கிற இடத்துல பாட்டமில் தான் இருக்காங்க, மேலே வந்து ரைட் ஹேண்டர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அந்த பேஸில் சாண்டரோட நியூ பால் ஸ்பெல் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலான்னு தான் தோணுது. சிஎஸ்கே பேட்டர்ஸ் ஆர்சிபி பவுலர்ஸ் அப்படின்ற இடத்துல நிறைய நம்பர் இல்லை. அண்ட் கயக்வாட், யாசர் லெஃப்ட் ஆர்ம் பேசருக்கு அகேன்ஸ்டாக எடுக்கிற அந்த விடுற விக்கெட் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்த யோசிக்கலாம்.
ஃபேண்டசி பிக்ஸ்னு பார்க்கும்போது டாப் பிக்ஸ், மீடியம் பிக்ஸ், லோ பிக்ஸ் 8 பிளேயர்ஸாக போட்டிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். அதில் மேக்ஸியே குறைவாக எடுத்திருக்காங்க. காரணம் இந்த மேட்ச்சில் வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கிற டவுட் தான் வில்ஜாக் சைடு யோசிப்பாங்க. கரண் சர்மான்னு யோசிக்கும் போது அங்கேயுமே குறைவாக எடுத்திருக்காங்க. பட் பார்க்கணும் கண்டிஷன் எப்படி இருக்குது, இவருக்கு எந்த அளவுக்கு விக்கெட்ஸ் விழும் அப்படின்னு பார்க்கணும். சிஎஸ்கேக்கு எகென்ஸ்டாக ஆர்சிபி பவுலர்ஸ் நம்பர் வந்து அந்த அளவுக்குலாம் கிரேட் கிடையாது. சிமர்ஜித், லாக்கி ஃபெர்குசன் இவங்களே கன்சிடர் பண்ணலாம். லாக்கி ஃபெர்குசனோட எக்ஸ்ட்ரா பேஸ் கொஞ்சம் பர்சன்டேஜ் பிக்கில் கம்மியாக எடுத்திருக்காங்க. பட் கண்டிப்பாக வந்து ஃபர்ஸ்ட் பவுலிங்காக இருந்தால் நிறைய டைம் லாக்கி எடுத்துருவாங்க. பட் அகெயின்ஸ்ட் சிஎஸ்கேன்னு பார்க்கும்போது அவரோட நம்பருமே பெஸ்ட்டு கிடையாது. சிமர்ஜித்தோட பவுலிங் டே மேட்ச் பேஸில் கண்டிப்பாக நல்லா இருக்குது. நைட் மேட்ச்சில் லக் ஃபேக்டர் இருக்குது, விக்கெட் டேக்கிங் லக் இருக்குது. பட் ரன்ஸ் கொடுத்து தான் விக்கெட் எடுக்கிறார். நமக்கு தேவை பாயிண்ட்ஸ் அப்படின்ற பேஸில் ஒரு கன்சிடரேஷனாக சிமர்ஜித்தை யோசிக்கலாம். அண்ட் கண்டிப்பாக வந்து ஸ்பின்னர் பேஸில் அடி வாங்குறாங்கன்னா சிமர்ஜித் சைடு தான் ஸ்ட்ராங்காக போவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ருத்ராஜ் கைக்வாட் மேலே இருக்குது. ஸோ அந்த பேஸ்லேயும் சிமர்ஜித் ஒரு கன்சிடரேஷன் ஜிஎல் பிக்கில் யோசிக்கும் போது. கேப்டன் யோசிக்கிற இடத்துல விராட், கைக்வாட் அண்ட் க்ரீனையும் எடுத்திருக்காங்க. பட் க்ரீன் சின்னசாமின்னு பார்க்கும்போது அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை. இன்றைக்கி எது வந்து பண்ணுறாரா பெட்டராக பண்ணுறாரா அப்படின்னு தெரில. பட் மோஸ்ட்லி இது வரைக்கும் அவர் கொடுக்குற நம்பர் வந்து பெஸ்ட்டாக இல்லை. ஆனால் 3 பேர்த்தில் 2 பேர் கைக்வாட் அண்ட் விராட் கோலி கன்சிடரபிள் தான். அண்ட் ரஜத் படிட்டரும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம், நம்பர் 3ல் வரப்போகிறார் அப்படிங்கிற அந்த பேஸில். அண்டு ஜடேஜா, சிவம் துபே, டெரல் மிச்சல் ஒன் டவுன் பேட்ஸ்மேனாக இருக்கார். ஓரளவுக்கு ஸ்டடி பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னால் இன்னிங்ஸை பில்ட் பண்ண முடியும். அந்த எபிலிட்டி அவர்கிட்ட இருக்குது. சிவம் துபே அகென்ஸ்ட் ஆர்சிபி இது சூப்பர் நம்பர்னு சொல்லலாம். என்ன சொல்ல போனால் ஆர்சிபிக்காக விளையாண்டுருக்காரு. அப்போ அங்கே அவ்வளோ பெஸ்ட்டு கொடுக்கல. சிஎஸ்கேக்கு வந்ததுக்கப்புறம் அந்த பெஸ்ட்டை இங்கே கொடுத்துட்ருக்காரு. ஜடேஜான்னு பார்க்கும்போது சில வீக்னஸ் சில பேட்ஸ்மேன் சைடு இருக்குது. அது அகெயின்ஸ்ட் ஜடேஜா அப்படின்ற அந்த இடத்துல ஏற்கனவே பெட்டர் நம்பர் வச்சுருக்கிறதுனால அந்த பாயிண்டில் பவுலிங் டேஸில் அண்ட் பேட்டிங்கில் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கலாம். மொயின் அலி ட்ராப் ஆகிற இடத்துல இவர் கொஞ்சம் மேலே போக வாய்ப்பு இருக்குது. அந்த பேஸில் ஒரு கன்சிடரேஷன் இருக்குது. டீம் பாருங்கள். விக்கெட் கீப்பர் யார் வேணாலும் எடுத்துக்கலாம். எம்எஸ் தோனியா, டிகேவா 2 பேருமே கிட்டத்தட்ட லேட்டர் பேஸில் தான் இருக்காங்க. எம்எஸ் தோனி அகெயின்ஸ்ட் ஆர்சிபி அந்த நம்பர் சூப்பராக இருக்குது. அப்படி யோசித்தா அவரை தான் யோசிச்சாகணும். பட் அந்த நம்பர் இப்போ யோசிக்க முடியுமானா டிகே இந்த சீசனில் நிறைய ரன்ஸ் அடிச்சிருக்கார் ஓவர் எம்எஸ் தோனி அப்படின்றதுல டிகே சைடு தான் நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்குது. அதில் டிகேவை இப்போதைக்கு எடுத்திருக்கேன், நீங்கள் எடுத்துக்கங்க. பேட்டர்ஸாக நிறைய கவர் பண்ணி எடுத்திருக்கேன். பட் குழப்பம் இருக்குது. என்ன மாதிரி சிஎஸ்கே டீம் ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படின்ற அந்த கேள்வியும் இருக்குது. அதே நேரத்தில் இன்றைக்கி மேட்சை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ தூரம் மழை விளையாட போகுது அது முக்கியம். சிஎஸ்கே ஜெயிப்பாங்களா இல்லை இன்னொரு பக்கம் ஆர்சிபி ஜெயிப்பாங்களா அப்படிங்கிறத விட மழை ஜெயிக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா ஹெவியாக இந்த வீக் ஃபுல்லாகவே பெங்களூரில் மழை இருந்துக்கிட்டு இருக்குது. பட் நேற்றை பொறுத்த வரைக்கும் நிறைய மழை இல்லை, ப்ராக்டிஸ் தான் பண்ணுற அளவுக்கு ஃப்ரீயாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இன்றைக்கி டேயில் எப்படி இருக்க போகுது ஆன் டைமில் சில இன்ஃபர்மேஷன்ஸை பேஸ் பண்ணி நம்ம டிசைட் பண்ணுவோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு குறைவாக இன்வெஸ்ட் பண்ண பாருங்கள் இந்த மாதிரி மேட்சஸ். ஏன்னா மழை பெஞ்சதுனாவே என்ன மாதிரி மாறும். இப்போ நேற்றே மும்பை மேட்ச்சில் நம்ம பேக் எண்டில் டியூ வரும், நியூ பால் செகண்ட் ஹாஃபில் ஒரு ஸ்கிட் ஆகும், அந்த இடத்துல ரோஹித் சர்மா மாதிரி ஆட்கள் அவுட் ஆயிடுவாங்க அப்படின்னு யோசித்தோம். பட் என்ன ஆச்சு, மழை இருந்ததுனால மழை பெய்கிற கண்டிஷன்னால் இந்த டியூ ஃபேக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரலை. அப்போ ரோஹித் செட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் மழை மிடில் பெஞ்சுதுன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னோம். அது வந்து பேட்டருக்கு பெட்டர் அட்வான்டேஜ் தான் ஏற்படுத்தி கொடுக்கும். மும்பை இந்தியன்ஸ் பேட்டர்ஸ் அந்தளவுக்கு சிறப்பாக செயல்படலாம், அது வேறு விஷயம். பட் இந்த மாதிரி ஒரு விஷயம் மழைனால் நிறைய மாறும். அதெல்லாம் கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கிங்க. ஸோ இதெல்லாம் மைண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டீம் போட பாருங்கள். அண்ட் இன்றைக்கி கொஞ்சம் ஜிஎல் சைடு நிறையா போக பாருங்கள். அண்ட் மேட்ச்சை என்ஜாய் பண்ண பாருங்கள், அது முக்கியம். ஏன்னா இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் இந்த சீரியஸ்லேயே முக்கியமான மேட்சாக இருக்குது. அடுத்த லெவலுக்கு யார் போக போகிறாங்க அப்படிங்கிற டிசிஷன் எடுக்கிற மேட்சாக இருக்குது. ஸோ அதனால் அந்த மாதிரி என்ஜாய் பண்ண பாருங்கள். டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.